ஓபிஎஸ் பத்தி சொல்றீங்க நீங்க. ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு செஞ்ச துரோகங்கள், அந்த அதிமுக இதே மாளிகை, அந்த தூண் கூட இன்னைக்கு கிட்டத்தட்ட ஓபிஎஸ் துரோகி அந்த தூண் கூட கத்திட்டு இருக்கு இன்னைக்கு. அந்த இதே மாளிகையில் உள்ள தூண், தலைவர் உருவாக்கி அந்த தூண், அது கூட வாயிருந்தா சொல்லும் ஓபிஎஸ் நீ ஒரு மாபெரும் துரோகின்னு. அப்படி கட்சி ஆபீஸ ரவுடிங்களோட சென்று லூட் அடிச்சது, டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு போனது, கருணாநிதியை வந்து சட்டசபையில் புகழ் பாடினது, அவங்க மகன் புகழ் பாடினது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய் திறந்து இந்த ஆட்சியை பற்றி எதுவும் சொல்லாதது, இப்படியெல்லாம் வந்து ஒரு திமுகவுடைய ஒரு என்ன சொல்லலாம் வந்து என்ன ஆர்மியில் என்ன இருப்பாங்க, ஸ்லீப்பர் செல், டக்குனு ஆர்மியில் வந்து ஸ்லீப்பர் செல் மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்லீப்பர் செல்லாக இருந்துட்டு தான் அங்கே வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. திமுக வளர்க்கணுன்ற அடிப்படையில் தான் அவருடைய எண்ணமே இருக்கு. அதாவது ஒரு கட்சி மூலமாக நம்ம வந்து வளர்ந்தோம், ஒரு கட்சி அடையாளம் காட்டுச்சு, ஒரு புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சி அம்மா அடையாளம் கட்டினாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு நம்ம விசுவாசமா இருக்குன்ற அந்த எண்ணம் கூட பெரியவர் வந்து ஓபிஎஸ்க்கு இல்லைன்றது தான் எனக்கு வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களும் சரி, இன்னைக்கு தொண்டர்களும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு கோபத்தில் உள்ளாகின்ற நிலைமை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.